சப்போர்ட்னா என்ன? ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? அது எப்ப பிரேக் ஆகும்? இல்ல எப்ப ரிவர்ஸ் ஆகும்? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? பிரேக் ஆனா எப்படி ட்ரேட் பண்றது? ரிவர்ஸ் ஆனா எப்படி ட்ரேட் பண்றது? அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ரேடிங் சோல்ஜர்ஸ். நான் பிரபு. சப்போர்ட்னா என்னன்னு பேசிக்கா பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் பிரைஸ் லெவல். அந்த லெவல்ல இருந்து பிரைஸ் மேல போகும். அதாவது டிமாண்ட் கிரியேட் ஆகும். இதே ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். ரெசிஸ்டன்ஸ்னா பிரைஸ் அந்த லெவல்ல இருந்து கீழே விழுகும். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் பிரைஸ் ஒரு சப்போர்ட்ல இருக்கு அப்படின்னா நம்ம பை பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கலாம். அதே ரெசிஸ்டன்ஸ்க்கு கிட்ட இருந்துச்சுன்னா செல் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். ஆனா இந்த ரூல் எல்லா நேரத்துக்கும் பொருந்தாது. சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ அதை எப்படி சார்ட்ல நம்ம மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பிரைஸ் இப்போ மேலே போயிட்டே இருக்கு. ஒரு லெவல்ல என்ன காரணமா வேணாலும் இருக்கலாம், அங்க இருந்து பிரைஸ் லைட்டா கீழே விழுது. அண்ட் பிரைஸ் அகைன் ஸ்லோவா ப்ளே ஆயிட்டு அகைன் மேலே போகுது. ப்ரீவியஸா எந்த லெவல்ல இருந்து பிரைஸ் கீழே விழுந்துச்சோ அங்க இருந்து அகைன் கீழே விழுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ட் ஆன பிளேஸையும் செகண்ட் டைம் ரிஜெக்ட் ஆன பிளேஸையும் கனெக்ட் பண்றோம். ஹரிசாண்டல் லைனை வச்சு கனெக்ட் பண்ணீங்கன்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ். இதே சினாரியோவை சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் கீழே வந்துக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு லெவல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரைஸ் அந்த இடத்துல ஸ்லோ ஆகி மேலே போயிருக்கும். அதுக்கு என்ன காரணமா வேணா இருக்கலாம். அகைன் பிரைஸ் ஸ்லோவா ப்ளே ஆயிட்டு அந்த லெவலுக்கு வரும்போது இப்போ நம்ம இங்க என்ன ஐடென்டிஃபை பண்றோம்னா, இந்த லெவல்ல இருந்து பிரைஸ் மேலே போகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றோம். இந்த மாதிரி ரவுண்ட் பண்றதுக்கு பதிலா இந்த ரெண்டு பிவோட்டையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த லெவல் தான் சப்போர்ட். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஒரு சீலிங் ஃப்ளோர் கான்செப்டா நினைச்சுக்கோங்க. இப்போ நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கீங்க அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா நினைச்சுக்கோங்க. நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த சீலிங் உங்களுக்கு இருக்கும். இதுதான் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இதே நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போனதுக்கு அப்புறம் இந்த சீலிங் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரா மாறிடும். அதாவது சப்போர்ட். இந்த கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சே ஆகணும். இது ஏன் சொல்றேன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா அகைன் பிரைஸ் அந்த லெவலுக்கு வரும்போது அது சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகும். சப்போர்ட்ல இருந்து பிரைஸ் பவுன்ஸ் ஆகும். இதே பிரைஸ் ஒரு சப்போர்ட்டை பிரேக் ஆச்சு அப்படின்னா அகைன் பிரைஸ் அந்த லெவலுக்கு வரும்போது அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து பிரைஸ் கீழே போகும். இந்த மாதிரி பிரைஸ் ஒரு சப்போர்ட் லெவல்ல ஏதாச்சும் கன்சாலிடேட் அப்படி இல்லைன்னா அந்த லெவலுக்கு கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த பிரேக் அவுட்டை ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு ப்ரைஸ் இமீடியட்டாக மூவ் ஆகிட்டு அண்ட் அந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதை நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போ ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, சப்போர்ட்னா என்ன, பிரேக் ஆனால் எப்படி ட்ரேட் பண்ணுறது, ரிவர்ஸ் ஆனால் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். பட் எப்போ சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகும், எப்போ பிரேக் ஆகாது, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நம்ம இன்னொரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஒரு செவராக கன்சிடர் பண்ணிக்கோங்க, பிரிக் வாலாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு செவத்தை சுத்தியில வச்சு அடிக்க அடிக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா செவரு வீக் ஆகும். அதே மாதிரி சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸை ப்ரைஸ் அகெயின் அண்ட் அகெயின் ஃப்ரீக்வெண்ட்டாக டெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இதே சினாரியோ தான் ரெசிஸ்டன்ஸ்க்கும். ப்ரைஸ் அகெயின் அண்ட் அகெயின் ரெசிஸ்டன்ஸை ஃப்ரீக்வெண்ட்டாக டெஸ்ட் பண்ணும்போது இந்த லெவல் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த லெவலில் பாருங்க, ப்ரைஸ் இங்க இருந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த லெவலை மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டாட் வச்சிருக்கேன். அண்ட் அகெயின் ப்ரைஸ் மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் ப்ரைஸ் மேலே போனதுக்கப்புறம் ஒரு ரிஜெக்ஷன் இருந்திருக்கு, அதாவது சப்ளை இருந்திருக்கு. ஸோ இந்த லெவலை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அகெயின் ப்ரைஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் சப்ளை இருந்திருக்கு. ஸோ இந்த லெவலை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபர்தராக ப்ரைஸ் போயிட்டு மறுபடியும் இந்த லெவலுக்கு வந்தோடனே இந்த இடத்துல அகெயின் சப்ளை இருக்குது, அதாவது ரிஜெக்ஷன் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லெவலை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும். இதுதான் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ப்ரைஸ் இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ப்ரைஸ் மேலே இருந்துச்சுன்னா இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். சப்போஸ் ப்ரைஸ் இந்த லெவலுக்கு கீழே இருந்துச்சுன்னா இந்த லெவலுக்கு வரும்போது இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ நான் இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்
ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. அகைன் இந்த லெவலுக்கு வந்து கீழே பிரேக் டவுன் ஆயிருக்கு. அண்ட் அகைன் அந்த லெவலுக்கு போகும்போது ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கு. 2 டைம்ஸ் ப்ரைஸ் வந்து இந்த லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி 3 டைம்ஸ் இந்த லெவல் ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு. அகைன் அந்த லெவலுக்கு ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல கேண்டில் கொடுத்துச்சுன்னா நம்ம ட்ரேட் பண்ணலாம். இங்கே பாருங்க ப்ரைஸ் வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு ஹேங்கிங் மேன் இருந்திருக்கு. அதை தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த லெவலில் நம்ம ட்ரேடில் என்டர் ஆகலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலுக்கு மேலே வச்சுக்கலாம். நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸில் என்டர் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எது சப்போர்ட்டாக இருக்கோ அந்த லெவல் நம்மளோட டார்கெட்டை புக் பண்ணிக்கலாம். இப்போ சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இங்கேருந்து மேலே போயிருக்கு. ஸோ அகெயின் இந்த லெவலுக்கு வந்தால் ப்ரைஸ் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த லெவலை மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் டார்கெட்டை புக் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டுக்கு கீழே பிரேக் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. அகெயின் அங்கேருந்து கீழே விழுந்திருக்கு. அகெயின் ப்ரைஸ் இந்த லெவல்ல இருந்து இந்த சப்போர்ட்டுக்கு போகும்போது, அதாவது இந்த சப்போர்ட் லெவலுக்கு போகும்போது இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதை தொடர்ந்து ப்ரைஸ் நல்லா விழுந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்க சப்போர்ட் இருக்கு, சப்போர்ட் இருக்கு, இங்கே சப்போர்ட், இங்கே சப்போர்ட், அகைன் இன் சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட் எல்லாம் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்லேருந்து மேலே போயிருக்கு, சப்போர்ட்லேருந்து மேலே போயிருக்கு, அகெயின் சப்போர்ட்லேருந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணி பை பண்ணலாம். சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல சப்போர்ட் பிரேக் ஆயிருக்கு, அகைன் அந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு. பிரேக் அண்ட் ரீடெஸ்ட். ஸோ நீங்கள் செல் பண்ணலாம். ப்ரைஸ் பாருங்கள் கீழே போயிருக்கு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஒரு லெவலாக பார்த்தோம். ஆனால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் நிறைய டைப் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் 50 மூவிங் ஆவரேஜை சப்போர்ட்டாக எடுத்து ப்ரைஸ் மேலே போயிருக்கு. அகெயின் ப்ரைஸ் மூவிங் ஆவரேஜ் வந்ததுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அகெயின் மூவிங் ஆவரேஜுக்கு வந்திருக்கு, சப்போர்ட் எடுத்துருக்கு, மேலே போயிருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிருக்கு. அண்ட் அகெயின் மூவிங் ஆவரேஜுக்கு திரும்பி வரும்போது நம்ம இதை கன்சிடர் பண்ணி செல் பண்ணலாம். இந்த மாதிரி தான் மூவிங் ஆவரேஜை சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸாக பயன்படுத்தி ட்ரேட் பண்ணணும். லாஸ் இஸ் பார்ட் ஆஃப் த கேம். இந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்னு தெரிஞ்சால் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். நம்மளோட கோல் ப்ராஃபிட்டபுளான ட்ரேடர் ஆகிறது தான். ஸோ பி கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹம்பிள். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.